Hi my dear 12th standard students, welcome to Vedanto. This is Asha ma'am here. பப்ளிக் எக்ஸாமோட செகண்ட் எக்ஸாம் இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு கையில் 2 நாள் இருக்குது அண்ட் இன்னைக்கு ஒரு ஹாஃப் அ டே இருக்குது. இந்த 2.5 டேஸில் எப்படி படித்தா இங்கிலீஷில் சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். அண்ட் சென்டம் போடுவாங்களா மேம்? சென்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் போடுவாங்க. நம்மளும் சென்டம் எடுக்க முடியும். தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் ஈஸியாகவே சென்டம் வாங்கலாம். அது எப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ தமிழ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நிறைய பேர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் என்னதான் ஈஸியாக இருந்தாலும் சில பேர் டைம் பத்தலை மேம், அதனால ஒரு 8 மார்க் எழுதல, ஒரு 5 மார்க் எழுத அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பாக தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சரியா? இப்போ ஒருவேளை டைம் பத்தலை மேம், என்னதான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தாலும் அதனாலே எனக்கு மார்க் போச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் இல்ல? ஏன்னா இங்கிலீஷ்ல ப்ராப்பரா நம்ம டைமை பேலன்ஸ் பண்ணிடலாம். தமிழ் அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ்ல கம்பேக் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே கமெண்ட்ல இங்கிலீஷ் கம்பேக் அப்படிங்கிறத சொல்லுங்க, சரியா? இப்போ நம்ம ஸ்டடி பிளான்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அதாவது March 2 நம்ம தமிழ் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்திருக்கோம். வந்த உடனே 4:30 வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு 4:30 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும். ஸோ 4:30லேருந்து 6:30 வரைக்கும் உங்களுடைய புக் பேக் கிளாசரி, புக் பேக் எக்ஸசைசஸில் இருக்கக்கூடிய ஆன்டனிம்ஸு ப்ளஸ் உங்களோட கைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஷார்ப்பா 6 o'clock உங்களுக்கு வீக் குவிஸ் இருக்க போது ஒரு 1.5 hour இல்லை 2 hours நம்ம எல்லா சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஸ்பாட் டேரரு, வெக்காபுலரி எல்லாத்தையுமே வீக் குவிஸ்ல பார்க்க போறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறாங்களா, கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் வீக் குவிஸ்க்கு உள்ள நீங்க ஜாயின் பண்ணி விளையாண்டா மட்டும்தான் டாப் 10 பிளேயர்ஸோட மார்க்கு, பேரு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஒருவேளை நீங்க உள்ள ஜாயின் பண்ணல, வெளியே யூடியூப் கமெண்ட்ஸ்லயே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ கண்டிப்பா வீக் குவிஸுக்கு உள்ள ஜாயின் பண்ணிக்கணும். 6:30 உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஷார்ப்பா 6:30க்கு உள்ள லாகின் பண்ணி ரெடியா இருங்க, சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலான வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைவ் எல்லாம் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ 8:30க்கு உனக்கு வந்து வீக் குவிஸ் முடிஞ்சிடும். அப்போ 8:30லேருந்து 9 o'clock வரைக்கும் டின்னர் பிரேக் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு வந்துட்டு அகெயின் யூ ஸ்டார்ட் பை 9 o'clock. ஒரு 2 மணி நேரம் 11 o'clock வரைக்கும் உட்காந்து சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஸ்பாட் டேரர் எல்லாத்தையுமே வந்து படிச்சு முடிச்சிருங்க. இதுக்கு மேலே எதுவும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ March 2 அன்னைக்கு ஷார்ப்பா 11 o'clock படுத்து தூங்கிடுங்க, சரியா? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்கு, படிக்க டைமே இல்லைன்னா யோசிக்க வேணாம். தாராளமா 2 நாள் நம்ம சென்டம் வாங்கலாம். அதே மாதிரி சூப்பரா ரிலாக்ஸ்டாவும் இருக்கலாம். நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ 12 மணி 1 மணி வரைக்கெல்லாம் உட்காந்து இப்பவே எக்ஸாஸ்ட் ஆயிடாதீங்க. ஜஸ்ட் நம்ம 2வது எக்ஸாம்ல தான் இருக்கோம். அதுவும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, சரியா? ஷார்ப்பா 11 o'clock படுத்து தூங்கிட்டு ஈவன் காலையிலுமே நான் வந்து 4 மணிக்கு எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்ல போறது இல்லை. 7 மணிக்கு எந்திரிங்க, பொறுமையா எந்திரிங்க, போதும். நான் உனக்கு பிளான் போட்டு தரேன், அதை ஃபாலோ மட்டும் பண்ணு, சரியா? 3ஆம் தேதி 7 மணிக்கு எந்திரிச்சிருங்க, சரியா? அடுத்து எந்திரிச்ச கையோட பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துரு, இல்லைன்னா தூங்கிட்டே தான் இருப்பேன். ஸோ 7:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு ஷார்ப்பா வந்துட்டு ஒரு 1 hour உட்காந்து வெக்காபுலரி எக்ஸசைசஸ் எல்லாமே படிக்கலாம். அதுவும் புக் பேக்ல இருக்க எக்ஸசைசஸ் முதல்ல படிச்சிருங்க. அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டென்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. இப்போ புக் பேக்ல என்னென்ன பேஜ்ல மேம் நம்மளுக்கு இந்த வெக்காபுலரி எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு, பேஜ் நம்பர் வேணுமா, அதையும் நான் உனக்கு பிடிஎஃபா தரேன். அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இந்த இடத்துல மோர் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப். ஓகே, பேஜ் நம்பரோட என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ½ an hour நல்லா சாப்பிட்டு வந்துட்டு எகெயின் ஒரு 1 hour படிக்க போறீங்க. கைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வெக்காபுலரி. இப்போ புக் பேக் படிச்சாச்சு, கைடில் இருக்க எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸும் படிச்சாச்சு. ஸோ வெக்காபுலரி பார்ட் இஸ் டன். இப்போ 10 மணிக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடணும், ஃபோன் சார்ஜ் போட்டுடணும், சரியா? அண்ட் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா 10 மணிக்கு உனக்கு லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா சார்ஜ் இல்லை மேம்னாலாம் சொல்லக்கூடாது. உனக்கு அப்பப்போ பிரேக்ஸ் எல்லாம் நான் விடுவேன். ஆனா ஃபர்ஸ்டே நீங்க ஃபுல் சார்ஜ் போட்டு வந்தாதான்
கரெக்டா இருக்கும். நீங்களும் சார்ஜ் ஏற்றிட்டு வந்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கோங்க. சரியா? 10ல இருந்து 11:30 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் வெக்காபுலரி குவிஸ் இருக்க போகுது. பசங்களா, ஒவ்வொரு நாளும் வெக்காபுலரி குவிஸ் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெக்காபுலரியில 20 out of 20 வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? அப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு குவிஸ் அட்டென்ட் பண்ணணும். அதனால ஒவ்வொரு செஷனுக்குமே உனக்கு குவிஸ் இருக்க போது கவலையே வேண்டாம். நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? தென் 11:30 மணிக்கு உனக்கு லைன் முடியுமா? ஒரு ½ an hour பிரேக் எடுத்துக்கோங்க. போனை பார்க்காதீங்க, போனை சார்ஜ்ல போட்டு விட்டு நீங்க அங்கங்க போய் நடந்துட்டு வாங்க, இல்ல ஏதாவது சாப்பிட்டு வாங்க. அகெயின் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணா 1:30 மணி வரைக்கும் இன்னொரு 1.5 மணி நேரம் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய 3 மார்க் படிக்க போறோம். அண்ட் இந்த செஷன்லயே உனக்கு வீக் குவிஸ் இருக்க போகுது. ஸோ அடுத்ததா 1:30 மணில இருந்து 2 மணி ஒரு ½ an hour நீங்க லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு உண்ட மயக்கம் வரும் இல்லையா? படிக்கலாம் முடியாது, ஒத்துக்கிறேன். 2 to 3 கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வாங்க. சரியா? மேம் நான் தூங்கினா 2 மணி நேரம் தான் தூங்குவேன், 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டேன்னா தயவு செஞ்சு தூங்கிடாது. ஓகே? ஸோ 3 o'clock to 4:30 எகெயின் ஒரு 1.5 மணி நேரம் போயம் 2 marks, அதுல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ERC எப்படி எழுதுறது, இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரத்துல நம்ம படிச்சு முடிச்சுட்டு தென் 4:30ல இருந்து 6:30 வரைக்கும் எகெயின் ஒரு 2 hours நான் உனக்கு ரெஸ்ட் டைம் தரேன். நீ தூங்குறியா தூங்கு, போய் விளையாடுறியா விளையாடிட்டு வா, பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியா பண்ணு, டிவி பார்க்கணுமா தாராளமா பாரு, நான் வேண்டாம்னா சொல்லல. ஆனா நான் கொடுக்குற டைம் டேபிள ஷார்ப்பா ஃபாலோ பண்ணனா எனக்கு போதும். சரியா? 6:30ல இருந்து 9:30 வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரத்துல இருந்து ஒரு 3.5 மணி நேரம், ஓகே 3 மணி நேரம், அதுக்கு மேல போகாது. 2 mark கிராமர் நான் டீச் பண்ண போறேன், பிளஸ் குவிஸும் இருக்க போகுது. சரியா? சோ எல்லா லைவ் செஷன்ஸும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 9:30 வரைக்கும் லைவ் இருக்குதான் போகுது. அங்கங்க நடுவில் உனக்கு கேப்பும் நான் தரேன் இல்லையா? ½ an hour பிரேக் இருக்கு, 1 hour பிரேக் இருக்கு, லஞ்ச் பிரேக், பிரேக்ஃபாஸ்ட், டின்னரு, அது இல்லாம ஈவினிங் வந்து 4:30 to 6:30 2 மணி நேரம் உனக்கு பிரேக் தரேன். ஸோ எல்லா பிரேக்கும் சேர்த்து வச்சே உனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாண்டா படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா லைவும் அட்டென்ட் பண்ணிக்கோ. சரியா? இப்போ 9:30க்கு லைவ் முடிச்ச உடனே 11 o'clock வரைக்கும் நீங்க ரீகால் பண்ணுங்க. லைவ்ல நான் என்னென்ன சொல்லி தந்தேனோ அது ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து ரீகால் பண்ணுங்க, போதும். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஷார்ப்பா இன்னும் எதுக்குடா முடிச்சிட்டு இருக்க, தூங்குடா கைப்பில்லை அப்படிங்கிற மாதிரி 11 மணிக்கு தூங்க போயிடணும். சரியா? அடுத்ததா திரும்பவும் 4ஆம் தேதி 7 மணிக்கு எந்திரிங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப குரூஷியல், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே இல்லையா? ஸோ 7:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு வந்து ஷார்ப்பா ஃப்ரெஷ்ஷா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். 7:30ல இருந்து 8:30 மணி வரைக்கும் இது வரைக்கும் நீங்க படிக்காம பெண்டிங் வச்சிருக்க போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. சரியா? இப்ப ஸ்கூல் எல்லாம் போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பிரேக் டைம் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லையா, அந்த டைம்ல 2 mark 3 mark எல்லாமே நான் சொல்லி தரேன். அது எல்லாத்தையும் உட்காந்து ரீகால் பண்ணிடு. சரியா? இதுக்கு மேலேயும் இழுத்துட்டு போக வேண்டாம். 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் ஷார்ப்பா 9 o'clock to 10 o'clock 2 mark கிராமர் எக்ஸசைசஸ் எல்லாம் உங்க கைட்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, கண்ணால பார்க்காதீங்க. ஓகே? ஸோ அப்போ 9 to 10 உன்னோட ஃபோன் வந்து வேலையே இல்லை. நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 8:30 மணிக்கு போறேன்னா 10 மணி வரைக்கும் உன் ஃபோனுக்கு வேலை இல்லை. கரெக்டா? சார்ஜ் போட்டு விட்டுரு. ஸோ ஷார்ப்பா 10 மணிக்கு நீங்க லைவா அட்டென்ட் பண்ண போறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி a whole day marathon. ஃபுல் டே உனக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும், மிஞ்சி போனா 5:30 மணி வரைக்கும். அதுக்கு மேல நான் லைவ் எடுக்க போறது இல்லை. நைட் எல்லாம் நீங்க உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. சரியா? ஓகே. ஸோ இந்த ஹோல் டே மேரத்தான்ல வெக்காபுலரி, 2 mark கிராமர், 3 into 3 = 9 ERC. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ப்ரோஸ் 5 mark, போயம் 5 mark, சப்ளிமெண்டரி 5 mark and 8 mark. ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸ்னா இந்த மேம் சம்மரி, நோட்டீஸ், நோட்ஸ் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய ஓனா எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல, லெட்டர் ரைட்டிங், இது எல்லாத்தையுமே வந்து நான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? தென் பேப்பர் ப்ரெசன்டேஷன், டைம் மேனேஜ்மெண்ட்டோட இன்னைக்கு நாளா நம்ம முடிக்க போறோம். ஸோ எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். 10 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் காலையில இன்னைக்கு டே ஃபுல்லாவே நம்ம PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல 2022ல இருந்து 23, 24, 25 வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உனக்கு குவிஸ்ல கொண்டு வர போறேன். அதுதான் PYQs. சரியா? இப்ப இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டாலே இதுல இருந்து ரிப்பீட் ஆச்சுன்னா தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அதுக்காக தான் எகெயின் ஒரு ½ an hour பிரேக் எடுத்துட்டு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எகெயின் ஒரு 1 hour 2 mark கிராமர் PYQs பார்க்க போறோம். அதே மாதிரி பப்ளிக் 2022ல இருந்து 25 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். தென் எகெயின் ஒரு ½ an hour பிரேக் எடுத்துக்கோங்க. 1:30 மணில இருந்து 2 மணி வரைக்கும் 3 into 3 = 9 டயலாக் ரைட்டிங், ப்ராவர்ப் கம்ப்ளீஷன், பை சார்ட், பார் கிராஃப், என்னென்னலாம் கேட்பாங்க
எல்லாமே வந்து இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட போறோம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோ. தென் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டு நான் ஒரு வேளை ஒரு ½ அன் ஹவர் குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு வரேன், நான் தூங்க போ, இல்லைன்னா வேண்டாம், சரியா? தென் ஷார்ப்பா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பேராகிராஃப் கொஷின்ஸ்க்கான கதையை நான் உனக்கு சொல்லிடுறேன். ஸோ காதில் வாங்கிக்கோ. அதே மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்தால்தான் மார்க் தருவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நான் ஸ்லைட்லேயே கொடுத்துருவேன். அப்போ கீவேர்ட்ஸ் படிச்ச மாதிரியும் ஆச்சு, கதையை ரீகால் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ ஈஸியா நீ போயிட்டு பேராகிராஃப் எழுதிடலாம். இது கூட சேர்த்து ஸ்பாட் தியரி வீ குவிஸும் இருக்க போது. ஸோ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா லைவ்லயும் உனக்கு குவிஸ் இருக்கு, பஞ்சமே இருக்காது. ஸோ 4:30 5 o'clock வரைக்கும் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரதுனா குடிச்சிட்டு வாங்க. 5 o'clock உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லைவ். இந்த லைவ்ல கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இருக்க போகுது. அனாலிசிஸ்னா என்ன மேம்? எகெயின் பப்ளிக் 2021-22 இருந்து 25 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன, எப்படி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து லைவா பேப்பர் கரெக்ஷனும் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைவ் பேப்பர் கரெக்ஷன்னா என்ன? ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பப்ளிக் எக்ஸாமுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்ணும்போது, அது எல்லாமே நம்ம லைவா பார்க்க போறோம். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த லைவை அட்டென்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் இந்த லைவ் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஸோ அந்த ½ அன் ஹவர் லைவ்க்கு அப்புறமாவும் நீங்க ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈவினிங் ஆர் நைட் 11:30 வரைக்கும் ஒரு 5.5 மணி நேரம் இருக்கு. அதுல ஒரு டின்னர் பிரேக் ½ அன் ஹவர் எடுத்தா கூட 5 மணி நேரம் கையில இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் நம்பர் 1 பண்ண போறோம். சரியா? அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 11:30க்கு தூங்க போயிடும். ஒரு ½ அன் ஹவர் தான் டிலே பண்ணிருக்கேன். இங்கே 6 மணிக்கு எந்திரிச்சுக்கோ. ரொம்பலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், 6 மணி போதும். சரியா? இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சு 6:30 வரைக்கும் நீங்க பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா 6:30 இருந்து 9:30 ஜஸ்ட் ஒரு 3 hours இருக்கு. ரைட்? இந்த 3 மணி நேரத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் நம்பர் 2. ரிவிஷன் 1 முடிச்சாச்சு, ரிவிஷன் 2 முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஏதாவது ஆன்சர்ஸ் மறந்து போகும் வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பக்காவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும். 2 நாள்ல தாராளமா சென்டம் வாங்கலாம், தாராளமா சூப்பரா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட்டும் எடுக்கலாம். தமிழ் எக்ஸாம்ல கண்டிப்பா கையெல்லாம் வலிக்கும், கரெக்டா? அதெல்லாம் நல்லா ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த 2 நாள் கண்டிப்பா போதும். சரியா? ஆனா இந்த 2 நாளும் ஒழுங்கா யூஸ் பண்ணாம இந்த பிளான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாம இருந்தா இந்த பிளான் போட்டு கொடுத்ததே வேஸ்ட். நான் கடைசி நைட்ல தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்லயே எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். அப்புறமா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வரும்போது சுத்தமா படிக்க முடியாது, உடம்பு சரியில்லாம போயிடும், டயர்ட் ஆயிடுவேன். ஸோ தயவு செஞ்சு எந்த எக்ஸாமுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும், எந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் இவ்வளவு போட்டா போதுங்கிறத தெரிஞ்சுட்டு படிங்க. இங்கிலீஷ்க்கெல்லாம் இவ்வளவு போதும். பீங் அன் இங்கிலீஷ் டீச்சர் நானே சொல்றேன், இங்கிலீஷ்க்கு இவ்வளவு போதும். ஏன்னா அடுத்தடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு அதுதான் கட் ஆஃப்க்கு உனக்கு ஹெல்ப் ஆக போகுது. இது டோட்டலா இன்க்ரீஸ் பண்ணும், கட் ஆஃப்க்கு இது இன்க்ரீஸே பண்ணாது. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கினாதான் கட் ஆஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு இங்கிலீஷ்க்கு நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், இது பண்ணாலே போதும். சரியா? எஸ், இந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே, ஸோ மேம் ஸ்டடி பிளான் தான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கீங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இங்கே மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம வீடியோக்கு கீழேயும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு வெக்காபுலரியில் எந்தெந்த பேஜ் நம்பரில் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது புக்கில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய 11th 12th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட்டும் நான் லிங்காக கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னாலும் அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்யும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? டெய்லி இதெல்லாம் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இந்த லைவ் தான், இந்த டைம் தான் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்னா 4ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் நான் அதுதான் ஃபாலோ பண்ண போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச். அந்த வீராப்பு உங்ககிட்ட இருக்கா, அந்த டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட இருக்கா, இருந்தா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். இல்லைன்னா சென்டம் கனவை அழிச்சிரு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா படிங்க.